சொல்ல முடியாத ஒரு வேதனை நிறைய இருக்கும். இப்போது நீங்கள் பர்சனலாக அது எங்கள் பர்சனல் தான். இப்போ வேறு போய் சொல்ல முடியாது. சில டைம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோம், சில ஃபேமிலிகிட்ட சொன்னோம், அது லுக் அட் சொல்லிச்சிங்கன்னா இந்த பையனை பார்த்து பேசுகிறேன் சொல்லியிருந்தான் அப்படின்னு நினச்சிப்போம். பட் இஃப் யூ கோ அண்ட் டெல் டு காட், ஆண்டவருக்கு உங்கள் முழு இதே தெரியும். அதுக்கு தான் நியூ டெஸ்டமென்ட்ல சொல்லியிருக்குது, மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பாருன்னு அந்த வசனம் சொல்லிக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ தான் போய் ஜனங்கிட்ட சொன்னாலும் தேவன் நாட்டி இந்த காலம் வாங்கி இந்த காலம் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. பிகாஸ் தே லீட் தேர் ஓன் லைஃப். அவங்க தான் அவங்க லைஃப் ஓன் லைஃப் அவங்க பார்க்குவாங்க, ஆனால் கற்றுவங்க லைஃப் பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் காட் சேஸ் ஐ வில் லுக் த டீப் இன் யூ ஹார்ட். இப்போ கடவுள் எப்படி அந்த கடல் ஆழமான அந்த பொருளாக பார்க்குறாரு, அதே மாதிரி அவர் ஹார்ட் இஸ் எ ட்ரெஷர் டு காட். நம்ம எழுதியும் ஆண்டவருக்கு ஒரு பொக்கிஷமானது. ஆண்டவர் அதை ரொம்ப ஆராய்ந்து அரைஞ்சி பார்க்குறாரு. உங்கள் இருக்கிறது வேல்யூ உங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்களோட முக்கியமாக கடவுளுக்கு உங்கள் யுத்தத்தோட வேலை ரொம்ப அதிகமாக தெரியும். ஏன்னா உங்கள் கடவுளுக்கு ஒரு தேவை இருக்கிறார். ஆமென். பிசாசு இல்லை, ஜெனோவா இல்லை. ஜெனோவா இருந்தால் கூட இன்றைக்கி இருந்தால் கூட நாளைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்தால் தான் ஜெனோவா நம்மளை நேசிக்குவாங்க, எதை நம்ம பண்ணாதான் ஜெனோவா நம்மளுக்கு அன்பு காமிப்பாங்க. பட் கடவுள் அப்படி இல்லை. நீங்கள் எதனா பண்ணணும் பண்ணாத இருக்கணும். ஆனால் கடவுளுக்கு உண்மையாக இருந்தால், பரிசுத்தமாக இருந்தால் 100% கடவுள் உங்கள் இடத்துல இருப்பார், எப்போவுமே இருப்பார். பிகாஸ் காட் இஸ் ரைச்சஸ். ஆண்டவர் உத்தமமாக இருக்கிறார்.